இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது இந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது இந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு வரி தண்டுபவராகிய மத்தேயுவை அழைக்கின்றார். தன்னுடைய சீடராக தேர்ந்து கொள்ளுகின்றார். அவருடைய வீட்டிற்கு சென்று உணவருந்துகின்றார். நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை என்று சொல்லி பாவிகளை தேடிச் செல்லுகின்றார். இன்றைக்கு நாமும் சமூகத்திலே வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம் இருந்தால் இயேசு நிச்சயம் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை இந்த நிகழ்வின் வழியாக சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றது. மனம் மாற ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்கு உரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது சிந்தன் வீடு சகாயமேரி அவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், சிந்தன் வீடு சார்லி கருத்துப்படி நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 9 முதல் 14 வரை. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோரிப்பிற்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போல் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளில் முறைமைகளின் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
தீயோ சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோ தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயிரத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய 12 சீடர்களில் பலதரப்பட்டவர்கள், பல்வேறு வாழ்க்கை பின்னணிகளிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு சூழலிலும் இருந்து இயேசுவால் அழைக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு சுங்கத்துறையில் அமர்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்த மத்தேயுவை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். என்னை பின்பற்றி வா. அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த வரி தண்டுபவர்களை யூத சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ரோமை பேரரசுக்கு சேவகம் செய்யும் எவரும் யூத சமுதாயத்திற்கு ஏற்றவர் அல்ல என்று சொல்லி அவர்கள் சமுதாயத்தை விட்டு புறம்பாக்கியிருந்தார்கள். ஆனால் இயேசு அவரை தேர்ந்தெடுக்கின்றார். 12 சீடர்களில் ஒருவராக அவரை தேர்ந்தெடுக்கின்றார். எனவேதான் இயேசுவினுடைய அணுகுமுறை வித்தியாசமானது. இந்த உலகம் யாரை புறக்கணித்ததோ, யாரை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளியதோ, வெறுத்ததோ, அவர்களை ஆண்டவரை தேடிச் செல்லுகின்றார். இந்த சூழல்ல தான் அந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று சொல்லி இயேசுவின் சீடர்களிடம் இயேசுவை பற்றி இந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. அங்குதான் இயேசு மறுமொழி சொல்லுகின்றார். நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இயேசுடைய லட்சியம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, யார் இந்த சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடையவர்களாக மாற்றிக்கொள்வது, தன்னுடைய சீடர்களாக அவர்களை உருவாக்குவது.
தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று சொன்ன பரிசேயர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எந்த சமூகத்தில் சில மனிதர்கள் அல்லது பல மனிதர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை தேடி சென்று மீட்பதற்கு ஒரு மீட்பர் வந்துவிட்டார் என்ற அந்த நிகழ்வையும் சம்பவத்தையும் அல்லது சிந்தனையும் இந்த பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஒதுக்கி வைத்திருந்த அவர்களை இயேசு தெரிந்து கொள்ளுகின்றார். இன்றைக்கு இயேசு யாரை தேடி வந்திருக்கின்றார் என்றால், ஒருவேளை நாம் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமூகத்தில் புறம் தள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை தேடி ஆண்டவர் இயேசு வந்திருக்கின்றார். மத்தேயு சமூகத்தில் அந்தஸ்து இல்லை, மதிப்பு இல்லை, பணம் இருந்தது, சொத்து இருந்தது, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இயேசுவை எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது அவர் சீடராக மாறி வாழ்க்கையினுடைய உச்சத்தையும் உன்னதத்தையும் அவர் அடைகின்றார். இன்றைக்கு இயேசுவோடு இருப்பதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இயேசுவோடு வாழ்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஐயோ பறிபோய் விட்டதே, நான் பாவம் செய்து விட்டேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தால் இயேசு நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மனம் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கின்றார். அவருடைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நாம் சிறப்பாய் பாடுபடுவோம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது, மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர்.
அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
பெயரை நம் தந்தையர் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். தகுதியில்லாத எளியனை தேடி எழுந்துள்ளம் வாழ இறைவனை வாராய். இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஞானம் நீரை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கண்ணிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, வானம் நீரை கண்ணிகையே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, மக்கள் இஸ்ராயேலின் தாரகையே, மக்கள் இஸ்ராயேலின் தாரகையே, வானோர் துதிக்கும் இறைவனின் தாயே, ஞானம் நீரை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கண்ணிகையே.